Hi all, welcome back to our newspaper analysis session. March 14th ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கேரளா ரிஜெக்ட் சென்டர்ஸ் ஒன் டைம் ஆஃபர் ஆஃப் 5,000 crore rupees to tide over fund crunch. அதாவது என்ன அப்படின்னா கேரளா மினிஸ்ட்ரி வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்ம சென்டர் கிட்ட அப்படின்னா they are facing some financial crisis. So in order to solve those crises, they need an immediate fund transfer of 1,000 crore rupees. ஸோ அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு 1,000 crore rupees வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் நம்ம சென்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா we can offer one time offer of 5,000 crore rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா they rejected because we need 1,000 crore rupees. 5,000 crore rupees does not take us anywhere அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதனால சென்டருக்கும் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு கிளாஷ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, டாடா மோட்டார்ஸ் டு இன்வெஸ்ட் ஓவர் 9,000 crore rupees இன் தமிழ்நாடு. ஸோ டாடா மோட்டார் குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are the manufacturers and of commercial and passenger vehicles. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, they signed an MOU with தமிழ்நாடு கவர்மெண்ட் in order to establish a vehicle manufacturing unit. ஓகேவா? ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ருபீஸ் 9,000 crore rupees. இது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா 5,000க்கும் மேற்பட்ட ஜாப்ஸை வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் தே கேன் ப்ரொவைட். ஓகேவா? ஸோ இது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இங்கே பாருங்க, டேங்கர் ஃபவுண்டேஷன் டு ஹோல்ட் இவெண்ட்ஸ் ஆன் வேர்ல்டு கிட்னி டே. ஸோ இதில் ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா எப்போ வந்து வேர்ல்டு கிட்னி டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா? வேர்ல்டு கிட்னி டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம், இந்த இயரோட தீம் என்ன? ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே நியூஸ் தான். டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, தமிழ்நாடுல வந்து 9,000 crore rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா 5,000 ஜாப்ஸ் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். இது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ கம்மிங் டு அன் எடிட்டோரியல், ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதனால எல்லா ரிலீஜியனுமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தவிர்க்கப்படுறாங்க, இதனால என்ன ப்ராப்ளமாக இருக்குது, நிஜமாவே இதுக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எடிட்டோரியல் பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான். இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 4 யூரோப்பியன் நேஷனோட சேர்ந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸோட பண்ணுறாங்களா, இல்லை 2008லேயே என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான ஒரு MOU சைன் பண்ணாங்க. அது மூலமாக இந்தியாவுக்கு என்னென்ன ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த 4 யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு என்ன ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சு, இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன, ரீஜனல் RCEP. ஓகேவா? ஸோ ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்னா என்ன, இது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட R&D ஃபண்டிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் R&D இன் த சென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நம்ம எந்த அளவுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து முன்னேறி இருக்கோம். ஸோ இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ இப்படி பயங்கரமாக ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் வந்து GDP மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மித்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸை கொண்டு வரதா இருக்கட்டும், இட்ஸ் ரியலி அ ஸ்ட்ரகிளிங் திங். அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா R&D அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் விட்னஸிங் எ சிக்னிஃபிகண்ட் க்ரோத் அப்படின்னே சொல்லலாம். எதை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னா தே இன்க்ரீஸ்ட் தேர் கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், GERD அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்தியா வந்து என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க, சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோத் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வைல் கம்பேர்ட் வித் 2010 இப்போ பார்க்குற வரைக்கும்
எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்னென்ன ரிசர்ச் அவுட்புட் எல்லாம் இருக்குது, என்ன இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க இப்போ வரைக்கும் பண்ணியிருக்காங்க, ஸோ இதனால என்னென்ன இம்பேக்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது, எப்படி இருக்குது அப்படின்னா மித்த கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த டேபிள் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கிள். இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளையும் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே இந்த எக்கனாமி ரிலேட்டடான ஒரு நியூஸ். ரஷ்யன் டாமினன்ஸ் இன் இந்தியாஸ் ஆர்ம் இம்போர்ட்ஸ் டிக்ளைன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இந்தியா வந்து ஆர்ம் இம்போர்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமான இம்போர்ட்டராக இருக்கிறாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை கம்பேர் பண்ணுறப்போ முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரஷ்யா தான் என்ன பண்ணாங்க, நம்மளோட இம்போர்ட்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸை வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி ஆயிட்டாங்க. ஸோ ரஷ்யனோட டாமினன்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் தட் மைட் பி த ரீசன் ஆஃப் த வார் பிட்வீன் யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஓரியன்டான ஒரு ஆர்டிக்கிள் தான் இது. இதையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். PM launches portal for marginalized sections. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி சமஜிக் யுத்தன் எவம் ரோஸ்கர் ஆதாரித் ஜன் கல்யாண், அதாவது PM சுராஜ். ஓகேவா? இப்படி ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர். எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு ப்ரொவைட் தி கிரெடிட் சப்போர்ட் டு த ஆண்டர்பிரனர்ஸ் ஃப்ரம் டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அதாவது மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக PM சுராஜ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, PM சுராஜ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இது மூலமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, 720 crore rupees வந்து இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க, பர்டிகுலர்லி ஃபார் PM சுராஜ். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா 1 lakh பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. தட் பெனிஃபிஷியரிஸ் ஆர் மெயின்லி ஃப்ரம் த லோயர் கேஸ்ட் பீப்புள்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷெட்யூல்டு கேஸ்டஸ், டினோட்டிஃபைட், நோமேடிக் அண்ட் செமி நோமேடிக் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் பேக்வர்டு கிளாஸஸ். ஓகேவா? அதாவது SC ST கேட்டகரியில் இருக்கிறவங்க, ட்ரைபல் பீப்புள்ஸாக இருக்கிறவங்க, நோமேடிக்காக இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ நோமேடிக் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து PM சுராஜ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் போர்ட்டல் மூலமாக 720 crore rupees வந்து என்ன பண்ண போகிறாங்க, அலோகேட் பண்ண போகிறாங்க. 1 lakh பெனிஃபிஷியரிஸை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. தோஸ் பெனிஃபிஷியரிஸ் ஆர் ஃப்ரம் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ இதில் பாருங்கள், பேனல் ரெக்கமெண்ட்ஸ் பேன் ஆன் ஃபெரோஷியஸ் டாக்ஸ். ஃபெரோஷியஸ் டாக்ஸ் அப்படின்னா அந்த கேட்டகரிக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்கன்னா, த ப்ரீட்ஸ் லைக் அமெரிக்கன் ஸ்டாஃபோர்டு, ஃபிலா பிரசிலியோ, டோகோ அர்ஜென்டினோ, அமெரிக்கன் புல்டாக். இந்த புல்டாக் கேட்டகரிலாம் என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபெரோஷியஸ் டாக் கேட்டகரிக்கு கீழே வரும். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஃபெரோஷியஸ் டாக்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், பேன் பண்ணணும் வித்தின் 3 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈஸ் இ-காமர்ஸ் ஃபார் MSME எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ MSME எக்ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இ-காமர்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒலிம்பியன் ஷட்லர் பாத்தியா பாசஸ் அவே. அதாவது என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் வின்னர், நேஷ்னல் சாம்பியன் அண்ட் ஒலிம்பியன் வந்து யார் அப்படின்னா, ஹீஸ் அ பாத்தியா, சதீஷ் பாத்தியா. ஹீஸ் அ விங் கமாண்டர், எ ஃபார்மர் ஜூனியர் வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன். இவர் வந்து என்ன அப்படின்னா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்டர் ஆப்யூட்ரி. ஸோ ஹூ இஸ் சதீஷ் பாத்தியா? ஹீ இஸ் அ ஒலிம்பியன் ஷட்லர், எ ஃபார்மர் ஜூனியர் வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன். ஓகேவா? ஸோ எனக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.